ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். சாரி, நான் விக்னேஷ், வெல்கம் டு மை கிச்சன். ஸோ இன்றைக்கி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் வந்து ஸ்வீட் கார்ன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிடலாம். ஆனால் இதை வந்து சூப்பில் போட்டு குடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கார்ன் சூப் பாக்கெட் வாங்கியிருக்கோம். சரியா, இதை வந்து ஜஸ்ட் கப் நூடுல்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த கார்ன்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மசாலா வந்து அந்த வெண்ணி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா கலக்கி குடிக்க போகிறோம். சரியா, நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினது எல்லாமே நல்லா தானே இருக்குது. இந்த வடை சட்டியில் வெந்நீர் எப்படி போடுவதுங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஓகேயா? Meanwhile, நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோளக்கருது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோளம் ஒவ்வொரு சோளமாக அப்படியே வந்து கத்தியை வச்சு பொறுமையாக அப்படியே கட் பண்ணி தட்டில் போட்டோம்னா நம்ம வந்து அந்த சூப்பில் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட் கார்ன் சூப் பாக்கெட்டை அப்படியே கப்பில் கொட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 கரண்டி தண்ணி எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்னில் எல்லா தண்ணியும் ஊற்றணும். ஏன்னா மொத்தமாக ஊற்றிட்டா அப்படியே கட்டியாயிரும் அந்த சூப்பு. இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வெந்நியெல்லாம் ஃபுல்லாக ஊற்றுனோம்னா நல்லா ஆவி பறக்க சூப்பராக சூப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து உரிச்சு வச்ச இந்த கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட் கார்னு. ஸோ அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு அப்படியே வந்து இந்த கார்னையும் உள்ளே போட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம உரிச்சு வச்ச கார்னை அப்படியே எடுத்து வரிசையாக உள்ளே போட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து ஹவு டு மேக் ரியல் ஸ்வீட் கார்ன் சூப்னா இதுதான். எல்லாம் மீறி போறீங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம கடைக்கும் வந்தாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இந்த சூப்பை குடிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அல்டிமேட்டாக இருக்குது. இதோட இந்த சாப்பிடும் போது அதோட அந்த கார்ன் வருது பார்த்தீங்களா, இந்த கார்ன் இப்போ நம்ம உள்ளே போட்டோம்னா அந்த கார்னோட டேஸ்ட்டோட சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது.